ஹாய் ஆல். சும்மா சாப்பிடுறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் கார்ன் வந்து அது மசாலா கார்ன் ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து 2 கார்ன் வந்து நான் எடுத்திருக்கேன். அப்ப அத வந்து உரிச்சு தனியா மாத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேலைப்பழு தான். ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். மிளகு பொடி, வத்தல் பொடி 2, கொஞ்சோண்டு மீட் மசாலா, கடலை மாவு, சிக்கன் 65 மசாலா, அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துட்டு, லைட்டா வந்து அந்த இது வந்து சேர்ற அளவுக்கு லைட்டா பெசஞ்சு விட்டு, லேசா தண்ணி வந்து பட்டும் படாமலும் தொளிச்சு ஒரு ஓரமா மாத்தி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இத பொரிச்சு எடுக்கணும். அப்ப அதில வந்து மசாலா அவ்வளோ பிடிக்கல. ஆனா டேஸ்ட் வைஸா அந்த மசாலாவோட சேர்த்து தான் நம்ம சாப்பிட போறோம். இப்ப காளான் சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. குட்டீஸ்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா செஞ்சு குடுங்க. அப்ப இத வந்து தனியா கோழி மாத்தி வச்சுட்டு, கொஞ்சம் எண்ணெய இருத்து மாத்தி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அதில வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதில வந்து பொடி வகை அப்டின்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மீட் மசாலா கொஞ்சோண்டு. அதையுமே லைட்டா போட்டுவிட்டு, டொமேட்டோ சாஸ் வந்து இருந்தா சேர்த்துக்கோங்க. எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்தேன். இப்ப டொமேட்டோ சாஸ் இல்ல. அதனால வந்து வத்தல் பொடி, அது காஷ்மீரி வத்தல் பொடியும், தக்காளி அரைக்கும்போது இந்த கலர் கரெக்ட்டா வரும். அத லைட்டா அதோட பச்சை மணம் மாறட்டும். மாறுனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச அதையும் உள்ள சேர்த்துட்டு, லைட்டா லெமன் இருந்தா பிழிஞ்சு விடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் வைங்க. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, பெரியவங்களானா அளவு கம்மியா எடுத்துக்கோங்க. எண்ணெய் கூடுதலு. குட்டீஸ்களுக்கு குடுக்கலாம். டேஸ்ட் வைஸா சூப்பரா இருந்துச்சுங்க. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க. மேல வந்து நம்ம வந்து அழகுபடுத்தக்கு என்னனாலும் போடலாம். நான் வந்து கொஞ்சோண்டு உள்ளி தண்டு வந்து இருந்துச்சு. அதையும் பெரிய வெங்காயம் கொஞ்சமும் போட்டேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.